ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாய் உங்கள் யாவருக்கும் கர்த்தர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் என்னைக்கும் உங்கள் மத்தியில இருப்பதாக கர்த்தருடைய நாமத்தினால. அதே போல Facebookல லைவ்ல பார்க்கிற உங்கள் யாவரையும் கூட இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. இந்த நாள்ல கூட கர்த்தர் நம்ம மத்தியிலே பேச இருக்கிறார். சாட்சி நிறைந்த ஒரு நல்ல ஒரு வார்த்தை, ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை இல்லை, ரொம்ப சின்ன ஒரு வார்த்தை, ஆனா அது வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா. இவ்வளவு நேரம் நல்லா ஆராதித்தோம். கர்த்தர் நம்ம இடத்துல இடைப்பட்டு ஒரு சில விஷயங்களை பேசினார். பேசினதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா பேசுகிறவர் யாருன்னா வானத்தையும் பூமியும் உங்களை என்னை உருவாக்குகிறவர். அப்படியே செய்வார். பேசினதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா அதுக்கு ஒத்துழைப்பு தேவை. தேவ சமூகத்துல நாம் ஒத்துழைப்பு கொடுப்போமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசிய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆண்டவருடைய ஆலயத்துல அந்த பெற்றோர் வந்து விடும்போது ஒரு ஒத்துழைப்பு. ரெண்டாவது, அந்த மகன் இதோ ஆண்டவர்கிட்ட பேசும்போது, ஆண்டவர் கூப்பிடும் போது அவனுக்கு தெரியல எப்படி ஆண்டவர் கூப்பிடுவார்னு சொல்லி, ஆனா சொல்லி கொடுத்தாரு. ஏலிங்கிற ஒரு ஆசாரியர் சொல்லி கொடுத்தாரு, நீ இப்படிதான் இந்த மாதிரி மறுபடியும் உன்னை கூப்பிட்டா சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுனார். அந்த நொடியில சொல்லும் ஆண்டவரேன்னு, அடியேன் கேட்கிற ஆண்டவரேன்னு சொல்லி பேசின அடுத்த நொடியிலிருந்து கர்த்தர் பேச ஆரம்பித்தவர்தான் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட. கடைசி நேரம் வரையிலும் கர்த்தர் இடைப்பட்டு சாமுவேலோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். அவருடைய பேச்சை நிறுத்தவே முடியல. அல்லேலூயா. கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட ராஜாவாகிய சவுல்கிட்ட கூட ஆண்டவர் பேசல. ஆனா சாமுவேல்கிட்ட ஆண்டவர் இடைப்பட்டு பேச ஆரம்பித்தவர் நிறுத்தவே இல்லை. பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படிதான் இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். இங்க பிரின்சி மாத்திரம் இல்ல, அநேக இடங்கள்ல அபிஷேகம் செய்து, குறிப்பா போன மாச கடைசியிலிருந்து அநேக வீடுகளிலும் சரி, அநேக கூட்டங்களிலும் சரி நான் பார்ப்பதுண்டு, விடுமா காரியங்களை பார்ப்பதுண்டு. என்னன்னா, நிறைய வாலிப பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிறார். பசங்களை காட்டிலும் பொன் பிள்ளைகளை தான் தெரிந்து கொள்ளுகிறார். அதுவும் குறிப்பா நாம நினைக்காத பாத்திரத்தை கதை தெரிந்து கொள்ளுகிறார். உண்மையிலே பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு காரியமா இருக்குது. இந்த இடத்துல மூன்றாவது ஆத்துமாவை நான் பார்க்கிறேன், கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை. அப்படி இருக்கிறபடினால் நம்மளுடைய ஒத்துழைப்பு இருக்குமானா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு கர்த்தர் நம்ம மத்தியில ஒரு வார்த்தையை கொடுத்து, வாக்குத்தத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 8 மாதங்கள் நம்மை ஆசீர்வதித்தவர் 9வது மாதத்திலையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்ன அப்படின்னா, உபாகமம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 31:3 எடுத்தவங்க வாசிக்கலாம். உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். ஆமென். பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம். இந்த வசனத்துல முதல் 2 வரிகள், உன் தேவனாகி கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, உன் தேவனாகி கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போகிறவர். நீங்கள் செய்கிற காரியங்களில அவர் சொல்றாரு, நான் முன்னாடி போறேன். யாருக்கு முன்னாடி? உங்களுக்கு முன்னாடி. நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு முன்னாடி அவர் போவாரானால் என்ன நடக்கும் தெரியுமா? தடைகள் எல்லாம் மாறி போகும். எல்லா தடைகளும் மாறி போகும். எல்லா விதமான சிக்கல்கள் எல்லாம் உடைஞ்சு போகும். ஏன்னா கர்த்தர் முன்னாடி போவார்னா வெளிச்சத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். வெளிச்சமா இருக்கும். ஏன் அத்தனை கம்பார்ட்மெண்ட் இருந்தும் ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் குறைந்தது ஒரு 20 கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20 கம்பார்ட்மெண்ட் இழுத்துட்டு போறதுக்கு ஒரே ஒரு இன்ஜின். அது எங்க போகும்? முன்னாடி தான் போகும், பின்னாடி எல்லாம் போகாது. பின்னாடி மாத்தி வைக்கிறதுக்கு வேணா, அதாவது ட்ராக் மாறுறதுக்கு வேணா போகுமே தவிர அது முன்னாடி தான் போய் நிற்கும். எதுக்கு முன்னாடி போய் நிக்கிறது? இழுப்பதுக்கு மாத்திரம் அல்ல, வேற ஒரு காரியத்துக்கும்.
வெளிச்சத்தை காண்பிப்பதற்கு. அல்லேலூயா. அந்த ட்ரெயின் முன்னாடி போயிடுச்சுன்னா பின்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கும் அது வெளிச்சம், அடுத்த வரக்கூடிய ட்ரெயினுக்கும் அது வெளிச்சம். யாருக்கும் எந்த சேதமும் உண்டாகாதபடிக்கு அது அந்த வெளிச்சம் அப்படி வழியை உருவாக்கி கொடுத்து போயிட்டே இருக்கும். அப்படிதான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்ப முன்னாடி போறாரோ தெரிஞ்சுக்குங்க, வெளிச்சம் தான். வெளிச்சம் தான். இருளுக்கு இடமே கிடையாது. நமக்கு முன்னாடி மந்திர தந்திரங்கள் நம்ம கிட்ட செல்லாது. மந்திர தந்திரங்கள் செல்ல முடியாது. மந்திரவாதிகளுடைய காரியங்கள் செல்லாது. என் இயேசு வெளிச்சம் நிறைந்தவர். இருளுக்கு இடம் இல்லை, வியாதிக்கு இடம் இல்லை, பலவீனத்துக்கு இடம் இல்லை, பொல்லாத பிசாசுக்கு இடம் இல்லை, பயங்களுக்கு இடம் இல்லை, குழப்பங்களுக்கு இடம் இல்லை, குறைகளுக்கு இடம் இல்லை. நிறைவாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி போறேன், நான் உனக்கு முன்னாடி போறேன். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். லேடிஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க எல்லா இடத்துலயும். ஆனா அந்த லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொன்னாலும் ஒரு சில இடங்கள்ல முக்கியமான இடங்கள்ல ஆண்களை தான் வழிநடத்துவாங்க. நீங்க போங்க, நான் வர்றேன். அல்லேலூயா. ஊசி போடுறதுல கூட நீங்க போங்க, நீங்க ஒரு ஊசி போடுங்க பாப்போம், கொரோனா ஊசி, நான் பார்த்துட்டு வர்றேன். அப்போ கர்த்தர் நம்ம மத்தியில பெரியவராக இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டு நமக்குள்ள இருக்கிறவர் யாருங்க? பெரியவர். பெரியவர். இது யார் சொல்ற இந்த வசனத்தை அப்படின்னா, மோசேங்கிற மனுஷன் 120 வயசாயிடுச்சு. அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி வந்து சொல்றாரு, எனக்கு 120 வயசாச்சு, இனி உங்ககிட்ட போக்குவரத்துமா என்னால இருக்க முடியாது, நான் வயசாயிட்டேன், இந்த யோர்தானை கடந்து போவதில்லை, உன் நாட்கள் முடிய போகுதுன்னு ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை பினிஷ் பண்ணிட்டாரு, என்னுடைய வேலையை முடிச்சிட்டாரு, என்னுடைய ஆயுசு நாட்கள் முடிந்து விட்டது, 120 வயசு. ஆனா கர்த்தர் என்ன செய்ய போறாரு? நான் போனாலும் உனக்கு முன்னாடி போவாரு. சிக்னல் காமிச்சிட்டு போறாரு. அதான் ஒரு சிக்னல். அங்க இருக்கிற பல கோடி ஜனங்களுக்கு ஒரே ஒரு சிக்னல் மோசேங்கிற ஊழியக்காரன் மூலமா கர்த்தர் கொடுத்தது என்னன்னா, நீ எந்த காரியம் செஞ்சாலும் கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுத்தீங்கன்னா அதுல அவர் முன்னாடி போவாரு. ஹல்லேலூயா. அவர் முன்னாடி போயிட்டா முன்னாடி வர்ற பிரச்சனை எதா இருந்தாலும் தகுடு முடியா மாத்திடுவார். அதுதான் வேலையே அவருக்கு. ஏன் அவர் நம்ம முன்னாடி அனுப்புறோம் அப்படின்னா, அவர் நம்ம இழுத்துட்டு போற ஒரு பெரிய இன்ஜின் மாத்திரம் இல்லைங்க, முன்னாடி இருக்கக்கூடிய காரியங்களை விலக்கி விட்டு போறதுல ஒரு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய பஸ் ட்ரெயினுக்கு முன்னாடி நின்னாலும் அந்த பஸ் அசால்ட்டா தட்டி எடுத்துட்டு போயிடும் ட்ரெயின். தெரியுமா? இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்னால முடியாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பின்னாடி வர கம்பார்ட்மெண்ட்னால தட்டி தகுத்துட்டு எல்லாம் போக முடியாது. ஆனா இன்ஜினால என்ன செய்ய முடியும்னா, எவ்வளவு பெரிய வால்வோ பஸ் இருந்தாலும் சரி, லாரி இருந்தாலும் சரி, தட்டி தூக்கிட்டு சரசரன்னு இழுத்துட்டு போக முடியும். இந்த மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு முன்னாடி அவர் நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வரக்கூடிய வியாதி, பலவீனம், பயம், நாசம், மோசம் எதா இருந்தாலும் சரி அப்படியே தட்டி தகுடுபடியாக்கி விலக்கி விட்டுட்டு நம்மளை இழுத்து நன்மையான தேசத்துக்குள்ள பிரவேசிக்க செய்ய அவர் முன்பாக போகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எது நன்மையோ அந்த நன்மையான இடத்துக்குள்ள நம்மளை கொண்டு போக அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி. அதனாலதான் நான் சொல்றேன், என்னைக்குமே கர்த்தரை முன்னாடி வச்சுக்குங்க. தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் அசைக்கப்படுவதில்லை. நீ என்ன வேணா தீட்டிக்கோ, நீ எப்படி வேணாலும் பிளான் பண்ணிக்கோ, என்னை சிறைபிடிக்க பிளான் பண்றியா, என்னை கொல்ல திட்டம் போடுறியா, ஆனா நான் அசைக்கப்படுவதில்லை. என்னை அசைக்கவே முடியாத உன்னால அப்படிங்கிறாரு. ஏன்னா நான் எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில அசைப்படக்கூடாது அப்படின்னா, நீங்க உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்க வேலையை பிடுங்கி அசைச்சிடக்கூடாது அப்படின்னா, உயர்வான ஸ்தானத்தை ஒரு மனுஷன் உங்களுக்கு தரணும் அப்படின்னா, நீங்க எப்பொழுதும் என்ன செய்யணும்? கர்த்தரை முன்னாடி வைக்கணும். நிறைய கிறிஸ்தவங்க கர்த்தரை முன்னாடி வைக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு சில கிறிஸ்தவங்க ஊழியக்காரன் முன்னாடி வச்சிடறாங்க. ஊழியக்காரனை முன்னாடி வச்சாலும் விக்கிரகத்தை முன்னாடி வைக்கிறதுக்கு சமம். என்னன்னு சொல்றீங்க? நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரர் தானே? நீங்க கேட்கலாம்,
ஆனா அந்த ஊழியக்காரனுக்கும் ஒரு எஜமானன் இருக்கிறார். அவருடைய பெயர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என்னைக்குமே இயேசுவுக்கு தான் முதலிடம், 2வது ஸ்தானம் தான் ஊழியக்காரனுக்கு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பத்துல ஊழியக்காரரை அவங்க கண்கள் பார்க்கிறது, ஊழியக்காரரை முன்பாக வைத்து விக்கிரகத்தை போல அவர் சொன்ன அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடக்க எல்லாம் ஓகே தாங்க. ஆனா அவருடைய வார்த்தை, ஊழியக்காரன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வசனத்தின்படி இருக்கான்னு நீங்க கவனிக்கணும். அல்லேலூயா. எல்லா ஊழியக்காரரையும் ஒரு சில பேர் பயந்து கேட்பாங்க, ஒரு சில பேர் அப்படியே சொல்லிட்டாருப்பா, ஊழியக்காரர் சொல்லிட்டாருப்பா. அப்படி இல்லைங்க. ஏன்னா கடைசி நாட்கள்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் வேதம் சொல்லுது. அதனாலதான் நான் சொல்றேன், எப்பவுமே ஏசப்பாக்கு முதலிடம் கொடுத்துருங்க. அவர் எப்படி இருக்கிறாருன்னா வசனத்தின்படி இருக்கிறார். ஊழியக்காரர் உங்க வீட்டுல ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னா, ஒரு வார்த்தையை சொன்னாருன்னா, ஒரு காரியங்களை சொன்னாருன்னா, நீங்க என்ன செய்யணும்? வசனத்துல ஒப்பிட்டு பார்க்கணும். என்னதான் சாமுவேல் சொன்னாலும் ஆண்டவர் பேசினாரா? அதுதான் மெயின். ஆண்டவர் பேசினாருன்னா வரும் நாட்கள்ல அதை அப்படியே செய்வார். மனுஷன் பேசுறது மாறி போயிடும், ஆனா கர்த்தர் பேசுறது மாறாது. அவர் சொன்னதுதான். அதுதான் நான் சொல்றேன், கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். 2வது, எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். எல்லா சூழ்நிலையிலையும். அப்பதான் கர்த்தர் முன்னாடி போவார். சமீபத்துல நடந்த ஒரு சம்பவம் என்னை ரொம்ப துக்கப்படுத்தியது. ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பம், விசுவாசம் நிறைந்த ஒரு குடும்பம், என்னைக்கும் ஏசப்பாக்கு முதலிடத்தை காண்பிக்கிற ஒரு குடும்பம் நான் பார்த்திருக்கிறேன், நான் உணர்ந்திருக்கிறேன். அவங்களுடைய இல்ல திருமண வீட்டுக்கு நாங்க போயிருந்தோம் போன வாரத்துல. நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் சாப்பிடவே இல்லை, எந்திரிச்சு வந்துட்டேன். என்னால் அங்க இருக்கவே முடியல, ஏன்னா ஏசப்பா அங்க இல்லவே இல்லை. ஒண்ணும் செய்யாது, நீ தான் பண்ணினாதான் கொண்டு வரும். நீ மேலே ஏறி உட்காந்துக்கல. நான் உள்ள போய் மண்டபத்துக்குள்ள போனா டிஜே சாங் வச்சு, டிஜே சாங்ஸ், சினிமா சாங்ஸ், டும்மு டிஜேன்னு உங்களுக்கு தெரியும்ல, பயங்கரமா அதிருது மண்டபம். ஹார்ட் பேஷண்ட் இருந்தாங்கன்னா பொட்டுக்கு போயிருவாங்க. ஒரு பெண் எனக்கு பின்னாடி ஒரு பெண் தாண்டி போனாங்க. பார்த்தா அவங்க கர்ப்பஸ்திரியா இருப்பாங்க ஒன்றுக்கு, பயந்து போய் ஒதுக்கி உள்ள போனாங்க. அங்க அந்த திருமணத்துல நிச்சயார்த்தம் நைட். நாங்க போனதே 8:30 மணி. ஒரு டும்முன்னு தட்டுது. ஐயர் வராரு, சிஎஸ்ஐ போதகர். அவருக்கு அங்க மதிப்பு இல்லை, கனம் இல்லை. ஏசப்பாக்கே கனம் இல்லைன்னா ஊழியக்காரனுக்கு எங்க போய் கனம் கொடுக்கறது? அங்க ஏசப்பாக்கு கனமில்லாத ஆட்டமும் பாட்டமும். ஆனா அந்த குடும்பம், என் பார்வையில அந்த குடும்பம் விசுவாசம் நிறைந்த குடும்பமா இருந்தது. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உதட்டளவுல ஏசப்பா, ஆனா உள்ளத்தின் ஆழத்துல இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான். மரம் நல்லா இருந்தாதான் கனி நல்லா இருக்கும். அந்த கனி நல்லா இருந்தாதான் நீங்க குழம்புல அந்த கனியை போடும்போது அந்த குழம்பு ருசியா இருக்கும். சில முருங்கைக்காய் பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை முருங்கைக்காய் உள்ள வெட்டி போட்டிருந்தாலும் குழம்புல அந்த ருசியே இருக்காது. ஏன்னா அந்த முருங்கைக்காய் சரியில்லை, அந்த மரம் சரியில்லை. அப்போ நம்ம என்னைக்குமே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளாய் காட்சியளிக்கணும். அங்க பயங்கரமா டான்ஸும் ஆட்டம் பாட்டம் இருக்கும். நான் யோசிச்சேன் ஒண்ணு, ஆண்டவர் இல்லவே இல்லையே, எனக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு சொல்லி டக்குன்னு எந்திரிச்சு மொய்ய மட்டும் வச்சுட்டு நாங்க எல்லாரும் கிளம்பி ஹோட்டல்ல சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோம். கர்த்தர் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? ஏசப்பாக நீங்க எங்கேயும் முதலிடம் கொடுக்கணுங்க. எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நீங்க முதலிடம் கொடுக்கும் போதுதான் கர்த்தர் முன்னாடி போவார். கர்த்தர் முன்னாடி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஒரு மனுஷன் சட்டை பிடிக்க முடியாது, உங்களை யாரும் ஏமாத்த முடியாது, உங்களை யாரும் வஞ்சிக்க முடியாது. தேவனுக்கு எந்த ஜனம் முதலிடம் கொடுக்கிறதோ அந்த இடத்துல அவர்கள் தேவ ஜனமாய் மாறுகிறார்கள். அவர் சொல்லுவாரு, என் பையன் நீ எப்படி ஏமாத்தலாம், என் பிள்ளை மேல கை வச்சிட முடியுமான்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் இறங்கி வருவார். அதுதான் உண்மை. கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவரா இருக்கிறார். பிரியமான ஜனமே,
பீகார் மாநிலத்துல ஒரு ஊழியக்காரமா சாட்சி சொன்னாங்க. எங்க சிஎஸ்ஐ திருச்சபையில வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஒரு 8 வருடத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், சின்ன பையன். கணவன் மனைவி ஊழியம் செய்யறாங்க. கணவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு சனிக்கிழமையாச்சா ஜெயில வச்சாச்சு. பெயிலும் கிடைக்காது. பெயில் வாங்குற அளவுக்கு அந்த குடும்பம் பெரிய வசந்த குடும்பம் கிடையாது. ஊழியக்காரருடைய குடும்பம் எளிமையான ஒரு குடும்பம். மனைவியும் பையனும் மட்டும் இருக்கிறாங்க. இரவு வேளையில செபிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தட்டை கழுவிட்டு பையனோட உள்ள போகும்போது அந்த பையன் தூரத்துல இருந்து பார்த்து, நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன், பெரிய கதை ரொம்ப சுருக்கமா சொல்றேன். தூரத்துல இருந்து பாக்குறான். நைட்ல பார்த்துட்டா அங்கங்க யாரும் நிக்கிறாங்க தடியோட. இவனுக்கு அது தெரியல. உள்ள வந்தோன்னு அம்மா என்ன சொல்றான், அம்மா யாரோ நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறாங்கம்மா அப்படின்னு. அந்த அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கிறாங்க. ஒண்ணு அடிப்பதற்கு, இல்லைன்னா வேற ஏதோ ஒரு காரியத்திற்கு, கொலை செய்யறதுக்கா தெரியாது. ஆனா இத பார்த்தோன்னு அந்த அம்மா முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சதுதான். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு தேவ சமூகத்துல நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. தூக்கம் நல்ல இன்பமான தூக்கம். காலையில மறுபடியும் விலைக்கு கழுவும் போது, வெளியில உட்கார்ந்து பாத்திரம் எல்லாம் விலை கழுவும் போது 2 பேர் வர்றாங்களாம். அந்த பையன் பார்த்தோன்னா, அந்த 2 பேரை பார்த்தோன்னா, இவன் தானே பார்த்திருக்கான், அந்த அம்மா பார்க்கலையே. பையன் பார்த்தோன்னா உள்ள போயிட்டான் அவங்க அம்மாக்கு பின்னாடி. அம்மா என்னடா என்னடா, நேத்து இவங்களதாம்மா நான் பார்த்தேன் அப்படிங்கிறான். கூப்பிட்டு அந்த அம்மா கேக்குது, ஏம்மா என்னப்பா என்ன விஷயம், யார் நீங்க? நேத்து நைட்டு வேற என் பையன் உங்களதான் பார்த்தேன்னு சொன்னா. ஆமாமா, நாங்க தான் வந்தோம். உங்க வீட்டை அடிச்சு சின்னாபண்ணமாக்கி உங்களை ஒண்ணுமில்லாம செய்யறதுக்கு எங்களுக்கு வந்து கூலி கொடுத்தாங்க. நாங்க அதுக்குதான் வந்தோம். ஆனா உங்க எல்லைக்குள்ளே எங்களால் நுழைய முடியல. இரவு முழுவதும் நாங்க ட்ரை பண்ணோம். ஆனா குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இப்ப நுழைஞ்ச மாதிரி நேற்று நைட்டு நுழைய முடியல. நாங்க தான் வந்து பெரிய பலசாலிகள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஏரியாவிலே நாங்க தான் வந்து பெரிய ரவுடிகள் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நேற்று நைட்டு முழுக்க உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரவுடி நின்னான். அவங்க சொல்றாங்க, அந்த திருட்டு பசங்க சொல்றாங்க, ஒரு பெரிய பலசாலியா ஒரு ரவுடி நின்றுட்டு இருந்தான். ஒரே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். அவனை பார்க்கறதுக்கே எங்களுக்கு பயமா இருந்தது. எங்களால உள்ளேயே நுழைய முடியல. நாங்க இப்படி பண்ணோம்னா அவன் கண்ணு இப்படி திரும்புது. அவன் திரும்பும் போதெல்லாம் பயமா இருக்குது. அவன் உருவத்தை பார்த்தா பயமா இருக்குது. நம்ம ஜனங்க கோலியாத்தை பார்த்து பயந்தவங்க தானே. அவ்வளவு ஒரு பராக்கிரமசாலியா இருந்தானே. அவன் யார்? அவன் எந்த தேசத்துக்காரன், எந்த ஊருக்காரன் கேட்கும் போது இந்த அம்மா ஒண்ணுமே புரியல. இல்லையப்பா, அப்ப அந்த அளவுக்கு எல்லாம் எங்க கையில காசு இல்ல. என் வீட்டுக்கார கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. அவரை மீட்கிறக்கே கையில காசு இல்ல. நாங்க ஊழியம் செஞ்சுதான் ஆர்டர் கொடுக்கறதுல வச்சு பிழைச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். நீ என்ன ஒண்ணுமே எனக்கு புரியலையே. இல்லம்மா, நைட்டு முழுக்க இருந்தாங்கம்மா. நாங்க கிளம்புன பிறகுதான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு மனுஷன் உங்க வீட்டு முன்னாடி நடந்துகிட்டே இருந்தாருமா. அப்பதான் அந்த அம்மாவுக்கு தெரியுது, கர்த்தர் தம்முடைய தூதனை இதோ என்னை காப்பாற்றும்படி அனுப்பி இருக்கிறார். அம்மா சொல்லுச்சு, அது வேற யாரும் இல்ல, என் இயேசு என்னை பாதுகாக்க, என் குழந்தையை பாதுகாக்க தேவ தூதனை அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் பாருங்க, என்னைக்குமே வந்து நம்ம ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில முன்னாடி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மை பாதுகாக்க, நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க. கணவர் தூர தேசத்துல இருந்தாலும், உங்க பிள்ளைங்க தூர தேசத்துல இருந்தாலும், நீங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி ஒரு தேவதூதனை அனுப்பியிருப்பார். அல்லேலூயா. இது உண்மை நடந்த சம்பவம். தானியேல் வாழ்க்கையில் நடந்தது போல இந்த உண்மை நடந்த சம்பவம். அந்த அம்மா சொல்லிச்சான், என் மேல கை வைக்க முடியல. கர்த்தர் சொல்லி வார்த்தை என்ன சொல்லுது? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவருடைய வார்த்தை நேரம் சொல்லுது. ஒரு பயலாலும் எல்லைக்குள்ளே நுழைய முடியல, நிழல கூட தொட முடியாது. ஏன்னா கர்த்தர் முன்பாக இருக்கிறவரா இருக்கிறார். அதுக்குதான் நான் சொல்றேன், கர்த்தரை முன்னாடி வைங்க. மோசே சொல்றாரு, நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீ சிறுசு சின்ன காரியமோ பெரிய காரியமோ, உன்னுடைய வீட்டுல உன்னுடைய பிள்ளைக்கு உன் பையனுக்கு வரன் பார்த்தாலும் சரி, அவனுக்கு சீர் செஞ்சாலும் சரி, அவனுக்கு வந்து ஒரு நல்லது கெட்டது எது செஞ்சாலும் சரி, கர்த்தரை நீ முன்னாடி வையே, உனக்கு பிரச்சனை வராது.
அதான் இங்க மோசே சொல்றாரு. பல கோடி ஜனங்களுக்கு அறிவுரை சொல்றாரு. ஒரே ஒரு அறிவுரை, வேற எதையுமே அலட்டிக்கல. நீ ஆண்டுக்கு முன்னாடி முழங்கால் போடணும், நீ ஆண்டுக்கு முன்னாடி கனம் செலுத்தணும், முக்காடு போட்டு கொள்ளணும், கையை உயர்த்தணும், கையை இறக்கணும், அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, நீ எதை செஞ்சாலும், நீ எங்க போனாலும் ஏசப்பாவ தேவனை நீ முன்னாடி வை, அவரை நீ முன்னாடி வச்சு பாரு, அவர் சகலத்தை மாற்றுவார். எவ்வளவு பெரிய அறிவுரை தெரியுமா ஒரு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து ஜனங்களுக்கு வந்தது. ஏன்னா அவர் முன்பாக இருக்கும்போது உனக்கு ஒன்றும் நேரிடாது. கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவரா இருக்கிறார். எப்படி கூட ஆழமான சத்தியத்தை ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். என்னைக்குமே அதாவது இந்த ஒரு பேஸ்கெட்ல கொய்யா கனிகள் நிறைய வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆப்பிள் பழம், மாதுளை பழம். நம்ம ருசி பார்க்காம அந்த பழத்தை எடுத்து தர முடியாது. மின்சி இந்த பிரின்சி இந்த பழம் நல்லா இருக்கும் பிரின்சி, ஆனா இந்த பழம் சாப்பிடாத, கொஞ்சம் காய் பழம்ங்கிறது எப்படி தெரியுது நமக்கு? சாப்பிட்டதுனாலையும் நம்ம உணர்ந்ததுனாலையும் சொல்லுகிறோம் இது காய் இது பழம். நம்ம உணராம எதையுமே யாருக்கா சொல்ல முடியும்? பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு சொல்லவே முடியாது. சின்ன பிள்ளைகளுக்கு எதையுமே நம்ம காண்பிக்க முடியாது. நம்ம உணரணும், இல்லடா அது வேண்டாம். அந்த வேனுக்குள்ள கையை நீங்க விட்டு பார்த்தா தெரியும் என்ன நடக்கும். அங்க போய் அப்புறம் ஃபேனுக்குள்ள கை விடாத, பேசாம இரு. அந்த மாதிரி கர்த்தர் சொல்றாரு, மோசே சொல்றாரு, கர்த்தர் முன்னாடி போவாரு. இதை எப்போ மோசே உணர்ந்தாருங்கிறத மட்டும் பார்த்து நாம் செபிக்க போகிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல 22 தொடங்கி யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் ஒரு நிமிஷம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12 இருந்து யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அழைப்பேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரணும் என்றான். அதற்காக என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அப்பவும் இந்த வாக்குத்தத்தம் கிடைச்சும் கூட பல கோடி ஜனங்களை வழி நடத்துறதுக்கு மோசே கேட்கிறாரு, எனக்கு ஒரு அடையாளம் வேணும். அடையாளம் இல்லாம நான் ஜனங்களை வழி நடத்த முடியாது ஆண்டவரே, எனக்கு பாதையே தெரியாது, எனக்கு வழியே தெரியாது. அப்பதான் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும். இந்த வாக்குத்தத்தம் கிடைச்சும் கூட மோசே திருப்தி ஆகல, கொடையிறாரு. இல்ல ஆண்டவரே, நான் இதை எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு ஒரு அடையாளம் வைக்கிறது ஆண்டவருக்கு. என்ன அடையாளம்? அதுக்கு அடுத்தது உங்க சமூகம் எனக்கு முன்னாடி போகல, என் கூட இல்ல அப்படின்னா எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனமும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். ஆமென். பாருங்க, ஆண்டவர்ட்ட எப்படி வேண்டுதல் பண்றாருன்னா, உங்க சமூகம், அதாவது உங்களுடைய கரம் எனக்கு முன்னாடி போகல அப்படின்னா என்னைய எங்கேயும் அனுப்பாதீங்க. ஏன்னா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. உண்மை அதுதானங்க. எவ்வளவு அழகான ஒரு ஜெபத்தை மோசே செய்கிறார். ஆண்டவரே, எனக்கு நீங்க முன்னாடி போகலினா என்னைய மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு சில குழந்தைகளை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பா போகாம முன்னாடி போகும். முன்னாடி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அது இப்படின்னு பார்த்துட்டு போகும்போது பின்னாடி தான் வண்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தட்டிட்டு போயிடும்.
அம்மா அப்பாவோட ஏன் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எந்த பாதையில எப்படி இழுத்து கொண்டு வரணும். அதுதான் நம்முடைய ஆண்டவர்கிட்ட மோசே சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு முன்னாடி இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நீங்க போகலன்னா எங்களை மட்டும் தயவு செஞ்சு முன்னாடி போக விட்டுறாதீங்க. இன்னைக்கு உங்களுடைய நினைவு அப்படிதான் இருக்கணும். கர்த்தர் என் கூட இல்லாம நான் எதையுமே செய்யக்கூடாது என் வாழ்க்கையில. கர்த்தர் எனக்கு முன்னாடி இல்லாம நான் எதையுமே செய்யக்கூடாது என் வாழ்க்கையிலன்னு ஒரு தீர்மானம் உங்க இருதயத்துல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதம் தான் பார்ப்பீங்க. அதுல சோர்வே வராது. ஒருவேளை வாக்குத்தத்தம் தாமதமானாலும் நீங்க சோர்வடைய மாட்டீங்க. அதுதான் விசேஷம். அதுதான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்னாக வைத்திருக்கிறேன். அவரை நீங்க முன்னாடி வைக்கிறதுனுடைய ருசியே நீங்க வச்சு பார்த்தாதாங்க தெரியும். ஏசப்பா நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்யணும், ஏசப்பா நீங்க சொல்லுங்க நான் என்ன படிக்கணும், ஏசப்பா நீங்க சொல்லுங்க நான் எந்த ஆபீஸுக்கு போகணும், ஏசப்பா நீங்க சொல்லுங்க நான் எந்த கம்பெனிக்கு நான் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணணும், எந்த கம்பெனியில் நான் என்னுடைய ரெஸ்யூமை நான் போஸ்ட் பண்ணணும், நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. நிறைய வாலிப பசங்க கர்த்தரால தொடப்பட்டவங்க இப்படிதான் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே பல கோடி ஜனங்க இருக்கிறாங்க, பல கோடி மாணவர்கள் இருக்கிறாங்க, ஆனா நான் விசேஷித்தவர். இங்க கேட்கிறாரு வருங்க ஆண்டவர்கிட்ட மோசே, நாங்கள் விசேஷித்தவர்களாய் காணப்பட எனக்கு முன்னாடி நீங்க போங்க ஆண்டவரே. நீங்க எல்லாம் ஸ்பெஷல் பர்சன், நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ நீங்க கேட்கணும், நான் எந்த கம்பெனில போஸ்ட் பண்றதுக்கு நீர் சித்தம் வைத்திருக்கிறீர். ஏகத்துக்கு நீங்க போஸ்ட் பண்ணி அவங்க எல்லா கம்பெனிலும் உங்களை அழைச்சோன்னா சந்தோஷப்படுவோம். ஆனா அங்க போய் ஒவ்வொரு கம்பெனிலயா ரிட்டர்ன் அடிக்கும் போது, ஒவ்வொரு கம்பெனிலயா நம்ம எதிர்பார்த்த வேலை கிடைக்காம, எதிர்பார்த்த பேக்கேஜ் நமக்கு கிடைக்காம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சோர்வடைஞ்சிருவோம். அந்த சோர்வை கொண்டு வர்றது யாருன்னா பிசாசு. ஆனா ஆண்டவர் என்ன செய்வாருன்னா, நம்ம சின்சியரா ஜெபிக்கும் போது ஒரே கம்பெனி காமிப்பார், இந்த கம்பெனில போடு, ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். இந்த கம்பெனில ரெஸ்யூம் போஸ்ட் பண்ணு, ஜெபம் பண்ணு, இந்த கம்பெனில போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணு, போனா உள்ள போய் செலக்டர் தான். ஒரே இடத்துல வலைய போட்டார் பேதுரு, ஏராளமான மீன்களை தேவன் பிடிக்க செய்தார். இன்னைக்கு பிசினஸ் செய்யறோமோ, வேலை செய்யறோமோ, படிக்கிறோமோ, என்ன காரியம் செஞ்சாலும் சரி, நான் சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன், கர்த்தரை நீங்க முன்னாடி வச்சீங்கன்னா நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க. அதுதான் மோசே சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி போகுன்னு சொல்லிட்டீங்க ஆண்டவரே, உங்க சமூகம் எங்களுக்கு முன்னாடி போகாம எங்களை விட்டுறாதீங்க. கர்த்தருக்கு எல்லா இடத்திலும் நீங்க முதலிடத்தை கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. அப்படியே சின்ன வார்த்தை தான், இன்னைக்கு ரொம்ப சின்ன வார்த்தை தான், ஆனா கர்த்தர் உங்க கூட இடைப்பட்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உங்க கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி சேனைகளின் கர்த்தாவே, இன்னைக்கு இந்த பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்க போங்க. அவங்க பிசினஸ்ல, வேலை ஸ்தலத்துல, படிப்புல, எடுத்து வைக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக போவீராக. கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக போவீராக. நீங்க முன்பாக போகாவிட்டா அவங்களை விட்டு கொடுத்துறாதீங்கப்பா. கூட இருந்து ஆசீர்வதிங்க. உங்க கிருபை தொடர்ந்து தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.